ஃப்ரம் ஜேகேஸ் வாட்ச் லிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் ஆஃப் 2.5 years அண்ட் 14th ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அங்கே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகி ஃபைனலி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் 2 minutesலேயே வந்து உங்களுக்கு இந்த படத்தோட ஐடியா வந்து உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. இது வந்து ஒரு ஃபேண்டஸியான படம், லைக் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இது பிச் ஆக போகுது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 minutes வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அன்டில் ஹீரோ அரைவ்ஸ். ஹீரோ வந்தப்புறம் ஃபுல்லாக மாஸாக இருக்கும், லைக் ஃபுல் பேங்கராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாகேப் அய்யங்கர். ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஹிம் தட் ஹி நெயில்ட் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஒரு சீன் கூட உங்களுக்கு வந்து கூஸ்பம்ஸ் ஆகாமல் இருக்காது. சாகேப் அய்யங்கர் மியூசிக் போட்டு அந்த மாதிரி இன்டர்வல் சீன்லாம் ஒன்று வரும், அப்போ ஒரு மியூசிக் சீனும் போட்டு சும்மா தெரிய விட்டார். சில மியூசிக்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணி நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு பிஜிஎம்மை சாகேப் அய்யங்கர். அது தேட்ரிக்கல் வெர்ஷன் நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் மெயின் கிரெடிட்ஸ் டு ஹிம். ஆஸ் யூ கேஸ் ஆல்ரெடி நோ, சூர்யா சாருக்கு கடைசியாக தேட்ரிக்கல் ஹிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, ஞாபகம் கூட இல்லை எனக்கு. யார் அந்த திரும்ப அந்த கம்பேக் ஹிட் கொடுக்க போகிறா, பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் டெலிவரி பண்ணிருக்காரு. இதில் வந்து நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்ததுனால இட் வெண்ட் வெல் ஆக்சுவலி. சூர்யா சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஹோலாக கேரி பண்ணிட்டு போயிடுச்சு. லைக் அவரோட ப்ரெசன்ஸ், ஆரா அண்ட் கேரக்டர் கருப்பன் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக படத்தையே தூக்கி நிறுத்திட்டு போயிடுச்சு. தேர்டு பாசிட்டிவ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, த டேரக்டர், த ரைட்டர். அவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சின்ன சின்ன படம்லாம் அவர் பண்ணுவார் நினச்சிட்டு இருக்கும். பட் திடீர்னு சூர்யா சார் வராரு உள்ள, அவருக்கான ரைட்டிங் போகுது, பார்த்தா அது ஹிட் ஆகுது. எப்படின்னு பார்த்தா அந்த ரைட்டிங் பிச் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு ஃப்ரம் ஸ்டார்ட் டு த எண்ட். அந்த கிளாஷ், அந்த அந்த கிளாஸ் நடுவில் வந்து சில எலமெண்ட்ஸ் எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த சீக்வன்ஸ் எப்படி கேரி பண்ணி ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் கொடுக்குறாருன்னா ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபோர்த், எந்தளவுக்கு நம்ம வந்து மியூசிக்கும் டைரக்ஷன் ஆக்டிங்கும் சொல்கிறோமோ அதே அளவுக்கு சினிமாட்டோகிராஃபரும் சொல்லணும், ஜிகே விஷ்ணு. அந்த அளவுக்கு லைக் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் எல்லா சீனும் வந்து விஷுவல்ஸாக செமையாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஜிகே விஷ்ணு. ஜிகே விஷ்ணு மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு வந்து ஆட் ஆகும்போது தான் இந்த படத்தோட எலிவேஷன்ஸ் ஏறுது. காந்தாரா எஃபெக்ட்லாம் ஃபீல் ஆகிடுச்சு தேட்டரில். ஸோ சில கிளிப்லாம் பார்த்தேன், சில பேர் வந்து சாமிலாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த படம் வந்து நம்ம சூர்யா சார் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சூர்யா சார் வந்து படத்துக்குள்ளே வர்றதே ½ an hour கழித்து தான் அவர் படத்துலேயே வராரு. அது வரைக்கும் நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். செகண்ட் ஹாஃபில் கூட ஃபர்ஸ்ட் 10 minutes சூர்யா சார் இருக்க மாட்டார். சொல்லணும்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. த்ரிஷா, அஜய் பாலாஜி அண்ட் ஸோ எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து படம் ஆரம்பித்து ஒரு மாதிரி பேஸில் போயிட்டு இருக்கும்போது அது இன்டர்வல் பேங்க் வருது. அதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும் இந்த படத்துலன்னு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே சும்மா அப்படியே மாஸ் எலிவேஷன்ஸ் அண்ட் மாஸாக இருந்துச்சு. கமர்ஷியல் படத்தை என்னெல்லாம் தேவை எல்லாமே செஞ்சார். எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஏன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு கேரக்டர்ஸ்லாம். ஐ ஹாவ் டு சீரியஸ்லி அட்ரஸ் திஸ் அஸ் நம்ம ஊரில் எப்படின்னா, டாக்டர் ஸ்டேஜ் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணால், இல்லை தானோஸ் வந்து நியூயார்க் அட்டாக் பண்ணால், ஒரு ஏலியன் வந்து இங்கிலீஷ் பேசுறது காமனாக பேசினா அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஜாலியாக ரசித்து பார்ப்பாங்க. நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் வருது, நான் ஏன் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஊர் மித்தாலஜி படி இட்ஸ் லோக்கா அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹீரோ படம், பவர்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வந்துருக்கு. பட் இதுலேயும் வந்து சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது படத்தில். அந்த மாதிரி பண்ணால் கிரிஞ்சுன்றாங்க. ஸோ இதெல்லாம் கிரிஞ்சுன்றாங்க. எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ் டு சே. கிராஃபிக்ஸ் பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்னடா கிராஃபிக்ஸ் பிரச்சனைன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து வந்த படத்தையும் அடிக்கிறாங்க, இப்போ இந்த படத்தையும் அடித்தா அப்போ எந்த படம் தான் வந்து இவங்க ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஹாலிவுட் படம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லாஜிக் பார்க்காம இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம்லாம் வந்து ஜாலியாக பார்ப்பாங்களாம். இங்கே வந்தால் கிரிஞ்சுன்றானுங்க.
அப்புறம் எப்படா படம் ஒரு எதரா பார்ப்பீங்கன்னு கேட்டால் பதில் வர மாட்டேங்குது. ஸோ நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி எப்போ படாலும் டிவியில் படாலும் பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். ஸோ செஸ் டு அஜய் பாலாஜி ஐ கெஸ். நேற்று படம் ரிலீஸ் ஆகாதது வந்து அஜய் பாலாஜி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார், விச் மேட் மீ ஃபீல் சேட். ஏன்னா நம்மளை என்டர்டெயின் பண்ணியே பழகி நான் பார்த்துட்டேன், அவரை சிரித்து சிரித்து பார்த்துட்டேன். அவர் அழுகும் போது நமக்கே வந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி என்னடா ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு யோசித்தேன். பட் ஹீ மேட் இட். அந்த தியேட்டரில் அவர் செலிப்ரேட் பண்ணது, இட் ஃபெல்ட் பர்சனல் டு மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம் வித் அ குட் கண்டென்ட் அகெயின். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி சொல்லியிருந்தீங்க. ஐ வில் மேக் தம் கரெக்ட் பை நெக்ஸ்ட் வீடியோஸ். ஏன்னா இப்போது கரெக்டாக எனக்கு தெரில, ஐடியா இல்லை எங்கே பண்ணுறது, எப்போது எப்படின்னு தெரில. ஐ வில் மேக் ஷூர் ஐ கரெக்ட் தெம் அண்ட் டூ தெம் வெல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. சியர்ஸ்.